அனைவருக்கும் வணக்கம். இறைவன் நம்மக்கிட்ட நேரில் வந்து சில விஷயங்களை பேச முடியாது. நமக்கு வரக்கூடிய நன்மை தீமைகளை சில குறிப்பால் தான் உணர்த்துவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது சாஸ்திரங்கள் மூலமாகவே சொல்லப்பட்டிருக்குங்க. அந்த வகையில் அந்த குறிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக காகம், பல்லி, நாய் இது போன்ற உயிரினங்கள் மூலமாக நமக்கு சொல்ல வருவாங்க. காகம் கத்துவது, பல்லி கத்துவது, பல்லி நம்ம மேலே விழுகிறது, காகம் தலையில் அடிப்பது, இதெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிகுறிகள் தான். கடவுள் நமக்கு எச்சரிக்கை விடுப்பார். அவற்றிலிருந்து நாம் நமக்கான பலன்களை கணித்துக்கலாம். அதே போல் முந்தைய காலத்தில் இது இருந்ததாகவே இதை பற்றி ஒரு சொல்லப்படுது. அதாவது இது மிக பெரும் ஒரு கணிப்பாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஆன்மீகத்தில் பள்ளி வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஸ்திர முறைப்படி மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் வழிபாட்டில் பள்ளிக்கு முக்கிய இடம் இருக்குங்க. அதே போல் முக்கியமாக பள்ளியை எந்த இடத்துல பார்க்குறோமோ அதை பொறுத்து பலன் உண்டு. அதில் நம்ம வீட்டில் வந்து ஒரு சமையல் அறையில் பார்க்கறது, இந்த திசையில் இந்த மூலையில் பார்க்கறது, அதே போல் நுழைவாயிலில் பார்க்கறது, கீழே தரையில் பார்க்கறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக பூஜை அறையில் நீங்கள் பள்ளியை பார்க்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூஜை அறையில் பார்க்குறது நல்லதா கெட்டதா? அப்படி மட்டும் இல்லாமல் அந்த பூஜை அறையிலேருந்து சத்தம் எழுப்பிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. அந்த வகையில் பூஜை அறையில் பல்லி இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் பல்லியை பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் நீங்கள் எந்த இடத்துல பல்லியை பார்த்தீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிவிடுங்க. மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருக்கீங்க. ஆனால் அந்த தொழிலை தொடங்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? இந்த நேரத்தில் நான் தொழில் தொடங்குறதால லாபம் கிடைக்குமா, நஷ்டம் கிடைக்குமா, அல்லது நான் செய்யலாமா வேண்டாமா அப்படின்லாம் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். சரி, நாம் இப்போது பல்லிகளை பற்றி பார்த்துட்ருக்குங்க. இந்த பல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஸ்திர முறைப்படி மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் வழிபாட்டில் அதிகமான நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு பார்த்தோம். இறைவன்கிட்ட முக்கியமான விஷயமா நாம் முறையிடும் போது பல்லி சத்தமிட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னும், அதற்கு கடவுள் ஒப்புதல் அளித்து விட்டார் என்றும் அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில், திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில், திருப்பதி ஏழுமலையான் கோவில் ஆகியவற்றில் கூட பல்லியினுடைய உருவத்தை தொட்டு வணங்கக்கூடிய முக்கியமான வழிபாடு இருக்குங்க. பள்ளியை தொட்டு வழிபடுறதால நம்மளுடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும், துன்ப நிலை மாறும், நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமாக சொல்லப்படுறது. சரி, நம்ம வீட்டு பூஜை அறையில் பள்ளியை பார்க்குறோம் அப்படின்னா என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னா, முக்கியமாக நம்ம வீட்டு பூஜை அறையில் பள்ளியை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லது தாங்க. அதாவது மகாலட்சுமியே நம்ம பார்த்ததுக்கான சமம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பல்லியை குலதெய்வத்தினுடைய ரூபமாக கூட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் நம்ம விட்டு பிரிந்து போன முன்னோர்களினுடைய வடிவமாக கூட சொல்லுவாங்க. குறிப்பாக பல வீடுகளில் பல்லி நடமாட்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இனிமேல் கவனித்து பாருங்கள், பூஜை அறையில் பல்லியினுடைய நடமாட்டம் இருக்கா, பூஜையில் இருந்து சத்தமிட்டதா அப்படிங்கிறதெல்லாம் கவனித்து பாருங்கள். பல்லி இல்லாத வீடே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாங்க. நிச்சயமாக ஓரிரு பல்லியாவது வீடுகளில் இருக்க வேண்டும். அப்போதான் அந்த வீட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அமானுஷ்யமான சக்திகள் இருக்கக்கூடிய இடத்துல பல்லி நடமாட்டம் என்பது ஒரு நம்பிக்கையாகவே சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த பல்லிகள் பூஜை அறையில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த நேரம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி என்று சொல்லி வழிபட்டுக்கோங்க. நிச்சயமாக இனிமேல் உங்களுக்கு எந்த விதமான ஒரு கெட்டதும் வரவே வராது. அதே போல்
பல்லி விழுந்தா வழிபட வேண்டிய தெய்வமும் பரிகாரமும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோஷம் அல்லது தீய பலன்களை தரக்கூடிய உடல் பாகங்களில் பல்லி விழுந்தா உடனடியாக தலைக்கு குளிச்சு முடிச்சுட்டு இஷ்ட தெய்வத்தை மனதார வழிபட்டுக்கோங்க. வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன், பெருமாள் அல்லது விநாயகர் கோவிலுக்கு சென்று கூட வழிபடலாம். அப்படி செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே விளக்கேற்றி வைத்து கூட வழிபடலாம். இஷ்ட தெய்வத்திற்கு உரிய மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கிறதால தீய பலன்கள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும். முடிந்தவர்கள் காஞ்சிபுரம், திருச்சி, திருப்பதி ஆகிய கோவில்களுக்கு கூட சென்று அங்கே இருக்கக்கூடிய பல்லி உருவத்தை தரிசித்து வழிபாடு செய்துட்டு வாங்க. நிச்சயமாக அது நமக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு உங்களுடைய வீட்டில் பல்லி இருக்குது அப்படின்னா அதை அப்படியே விட்டுடுங்க. உணவுப் பொருட்களில் மட்டும் விழாமல் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. மற்றபடி இருக்கக்கூடிய பல்லியை அடித்து கொன்று வெளியில் தூக்கி போடுறது, இது மாதிரியானதெல்லாம் செயலில் ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப பாவத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். சில பேர் வீட்டில் பீரோவுக்கு அடியில் பூஜை அறையில் சுவாமி படத்துக்கு பின்னால் பல்லி இருக்கும், ஆனால் அது சத்தம் எழுப்பாது. இப்படி ஒரு வீட்டில் பல்லி இருந்து அது சத்தம் எழுப்பலை என்றாலோ அல்லது ஏதோ ஒரு அபசகுணத்தினுடைய இது அறிகுறிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் பால் சாம்பிராணி போட்டு அந்த புகையை வீடு முழுவதும் காண்பித்தீங்க அப்படின்னா 5 வாரம் வெள்ளிக்கிழமை இதே போல் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பல்லி சத்தம் போட துவங்கும். ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். குலதெய்வத்தினுடைய ஆசையும் உங்கள் வீட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நீங்கள் சில நல்லது கெட்டதை சிந்திச்சுட்டு இருக்கும்போது சில முடிவுகளை எடுக்கக்கூடிய நேரத்தில் தடுமாற்றம் இருக்கும்போது பல்லி சத்தம் போடும். அப்போது நம்மை அறியாமல் நமக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். இந்த வேலையை செய்தால் சரியாக வரும் அப்படின்னு உங்களுக்காகவே ஒரு தீர்மானம் கிடைக்கும். இப்படி பல்லியினுடைய சத்தம் நமக்கு மிக பெரும் நன்மையை தான் கொடுக்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் இல்லை. குறிப்பிட்டு இந்த பல்லி சத்தம் போடாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் கவலை வேண்டாம். பால் சாம்பிராணி தூபம் போடுங்க. பல்லி சத்தம் போட்டுக்கொண்டே உங்கள் வீட்டில் இருந்தால் அந்த குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டே இருப்பீங்க. பல்லியும் நம்மளுடைய வீட்டில் நடமாட்டம் ஒரு தெய்வம் தான் என்ற தகவலோடு நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த பல்லி நம்ம வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக தெய்வ நடமாட்டம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக நிறைய தகவல்கள் சொல்லப்படுதுங்க. குறிப்பிட்டு வாஸ்து சாஸ்திரத்தின்படி பூஜை ஏரியில் பல்லி தோன்றுவது ஒரு நல்ல அறிகுறி. பல்லிகள் லக்ஷ்மி தேவியினுடைய அடையாளமாக கருதப்படுது. எனவே பூஜை அறையில் பல்லி இருந்தால் அது வாஸ்துப்படி செழிப்பை கொண்டு வருவதாக நம்பப்படுது. இது நிதி சிக்கலில் இருந்தும் மகிழ்ச்சியில் இருந்தும் மகிழ்ச்சியில் இருந்தும் விடுபடுறதுக்கான ஒரு நம்பிக்கை, அதாவது சிக்கலில் இருந்து விடுபடுறதுக்கான ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது. நமக்கு பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை தடுத்து நிறுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். வீட்டு சுவற்றில் பல்லி சண்டையிடுவது கூட நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க வாஸ்து நிபுணர்கள். இது வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைப்பதாகவும் நம்பப்படுது. குறிப்பிட்டு இது ஒரு இந்த வீட்டில் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய பல்லிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருப்பு பல்லியை நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டின் முன்பு பல்லியை பார்க்கறது தோஷம் இல்லை என்கிறது வாஸ்து சாஸ்திரம். இது பணத்தின் வருகையும் குறிக்கிறது என்று சில பேர் நம்புகிறாங்க. இப்படி பல்லிகளை நம்ம பார்க்கறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக மிக நல்லது தாங்க. பெரிய அளவில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக இது நமக்கு பெரிய பிரச்சனைகள் கிடையாது. முக்கியமாக பல்லியை நம்ம அடித்து கொள்ளுவதோ அல்லது நம்ம பிடிச்சு போடுறதோ இது மாதிரிலாம் செய்யக்கூடாது. அது நமக்கு பின்னாடி நாளில் கஷ்டத்தையும் வறுமையும் கொடுக்கும். ஏன் அப்படின்னா இது கடவுளினுடைய ஒரு அம்சமாக சொல்லப்பட்டிருக்கிறதால இதெல்லாம் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க. குறிப்பாக இந்த பல்லிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக கோவில்களில் பெரிய பெரிய கோவில்களில் கூட இதற்கு சிலை வைத்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கத்தையும் உங்களால் பார்க்க முடியும். முக்கியமாக ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் போகிறீங்க அப்படின்னா முதல்ல உங்கள் வீட்டில் பல்லி இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா ஜோதிடர்கள் கணிக்கும் போது அந்த பல்லியினுடைய சத்தத்தை வைத்து உங்களுக்கு இப்போ நேர்மறையான ஆற்றல் இருக்கா அல்லது எதிர்மறையான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கா, நீங்கள் இதற்கு மேலே என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற உங்களுக்கு நிறைய தகவல்களை சொல்லிடுவாங்க. ஒரு வீட்டில் பல்லிகள் இருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு முக்கியத்துவம் பெற்றிருக்கு. இந்த வீடியோவை பார்த்து தான் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் பல்லிகள் நம்ம வீட்டில் இருக்கிறத பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.